அதான் ஒரு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு யூத் மீட்டிங்காக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். 3 நாள் அந்த யூத் மீட்டிங். அந்த யூத் மீட்டிங் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே நான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு 12 மணிக்கு எனக்கு ட்ரெயின், ஆனால் லேட்டு, அந்த ட்ரெயின் 2 மணிக்கு வருது அப்படின்னாங்க. ஆனால் நான் வந்து ஒருவேளை படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் காலைல ட்ரெயினுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முழிச்சிட்டே இருக்கிறேன். முழிச்சிட்டே இருந்து நடந்து அங்கே ஜெபம் பண்ணிட்டு கீழே அந்த சேப்பலுக்கு நடந்து வந்தேன். கரெக்டாக நைட்டு வந்து 12 மணி இருக்கும். 12 மணிக்கு 6 பசங்க 6 பேர் சர்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு மேலே நீளம். அந்த சர்ச்சில் முழங்கால அழுது நடக்கிறாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. இந்த லாஸ்ட்ல இருந்து 6 பேரும் முழங்கால நின்று கத்திட்டே, இயேசுவே எங்களை நம்புங்க ஆண்டவரே, எங்களை நம்புங்க ஆண்டவரே அப்படின்னு முழங்கால. இங்க ஒரு 3 பேர் முழங்கால நடக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு 3 பேர் முழங்கால நடக்கிறாங்க. லாஸ்ட்ல டெட் எண்ட் அந்த வாசல் வரைக்கும் முழங்கால நடந்துட்டு அங்கிருந்து திரும்ப பலிபீடத்துக்கு நடக்கிறாங்க முழங்காலையே. ஆண்டவரே இது என்ன காட்சி அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசினாரு, டே இவங்க தான் அடுத்த ஜெனரேஷன்ல லட்சங்களுக்கு முன்னாடி நிற்க போறாங்க, இவங்களாட நான் தெரிந்து கொள்ளுவேன், இவங்கள்ட்ட தான் நான் பேசுவேன், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வலி எல்லாத்தையும் இவங்கள்ட்ட நான் கொட்டுவேன்டா. இவங்க தானே என்ன தேடுறாங்க, இவங்க தானே என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இவங்கள்ட்ட தான் எல்லாம். அப்படி அவன் இன்னைக்கு அவங்க சாதாரணமானவங்க, இன்னைக்கு அவன் முகமே உனக்கு தெரியல, ஆனா ஒரு நாள் இவங்க வந்து லட்சங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. அன்னைக்கு இவங்க முகத்தை நிறைய பேர் தேடுவாங்க, இவங்கள்ட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க, இவங்களுடைய சைனை நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. எனக்குள்ள உலகத்துல இல்லை. அப்போ இன்னைக்கு அவங்களை யாருன்னே தெரியாது, ஆனா ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு. அப்போ கர்த்தர் பரலோகத்திலிருந்து இப்ப கூட இந்த திருச்சபையில இல்ல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை இந்த கூட்டத்திலேயே யார ஆண்டவர் பயன்படுத்த போறாரு, யார் ஆண்டவருடைய பிள்ளைங்க, யார் வெற்றி அடைய போறாங்க அப்படின்னா தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ. வேற எதையுமே பார்க்கல. நான் கருப்பா இருக்கேன், வெள்ளையா இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், இது எதுவுமே கர்த்தர் பார்க்கல. எதுவுமே வேணாம். ஆண்டவரை தேடுற ஒரு உணர்வு இருக்கா? அதை நான் திரும்ப சொல்றேன். இன்னைக்கு நீங்க தேடல, இன்னைக்கு நீங்க தேடுனீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தேடணும்ன்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தேடாதீங்க. அதான் சூரியன், இது கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் வேண்டாம்.